ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் எண் 92 விஷ்ணு சஹஸ்ரநாமம். தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமஹ அபராஜிதஹ சர்வசஹோ நியந்தா நியமோ யமஹ. தனுர்தரஹ, தனுர்தரோ பிகம்ஸ் தனுர்தரஹன்னு ஆயிடும். தனுர்தரஹ, தரஹங்கிறது அணிவித்துக் கொண்டிருக்கிறார். தனுங்கிறது வில்லு அம்பு அந்த சொல்ற மாதிரி வில்ல தனும்பாங்க. தனுஷ் தனுர் தான் சப்தம் இருக்கு. ஆனா இந்த அர்த்தத்துல ஸ்ரீராமரை குறிக்கலாம், அவதாரத்திலையும் குறிக்கலாம். ஏன்னா உபனிஷத்துகள்லயும் நிறைய இந்த தனுவை பத்தி சொல்லுவா. அதுதான் ஒரு தனுன்னு இருந்ததுனாக்கா நம்முடைய அர்த்தம் என்ன வருதுன்னா, நம்முடைய அந்த ஆத்ம ஞானம், ஆத்ம வித்திய தெரிந்துக்கிறதுக்குள்ள ஒரு உபகரம், ஒரு கருவி. தனுர் வச்சுட்டு தான் அம்ப வச்சுட்டு நம்ம குறி எடுத்து நம்ம ஆத்மாவுக்குள்ள போய் சேர்ந்துக்கலான்னு ஒரு அர்த்தம், ஒரு பெரிய தத்துவ ஞானம். பட் தனுர் இப்ப வானவில், நான் பௌத்த சாஸ்திர பிரகாரம் வானவில் நிறைய இருக்கும். இந்த நம்ம உலகத்துல, நம்ம பூலோகத்துல தெரியறது மட்டும் அல்ல, எல்லா லோகங்களையும் எல்லா கிரகங்களையும், அந்த கிரகங்களை விட்டு அடுத்த சூரியன் இருக்கிற அவனுடைய கிரகங்களையும், ஒரு சூரியன் இல்லையே நம்ம மண்டலத்திலேயே, அந்த வானவில்லும் இருக்கலாம். தனுர் தரக, அப்ப அதெல்லாமே அவர் தான் அணிவித்துக் கொண்டிருக்கிறார், அப்படி ஒரு அர்த்தம் வரும். தனுர் வேதக, தனுர் வேதக எப்படி இந்த இதெல்லாம் விஞ்ஞானம். தனுர் வேதக, வேதங்கிறது அறிவுடைமைன்னு எடுத்துக்கணும். வேதங்கிறது அறிவு, அறிவுடைமை. வேத சாஸ்திரங்கள் இருக்கு, எல்லாமே அது அறிவு தான், அது அறிவின் கடல் தான். ஆனா அந்த வேதாங்கிறது, தனுர் வேதாங்கிறது வில் வித்தைகள்னு சொல்லலாம். பல இருக்கலாம். இப்ப இந்த சேட்டலைட் லான்ச்சிங் உபகிரகணங்கள்லாம் சொல்றா. அந்த வித்தைகள் தெரிந்தவராக எல்லா சாஸ்திரங்களும். ஏன்னா அது தனுர்ங்கிறது சாதாரண அர்த்தத்துல நம்ம வெறும் வில்லு அப்படின்னு இல்ல, அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அந்த வில்ல வச்சுக்கிட்டு தான் இப்போ எல்லாரும் அம்புகள்லாம் ஏய்க்கிறா இல்லையா, அந்த மாதிரி சேட்டலைட்ஸ் எல்லாம் அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஏய்க்கிறதுனால ஒரு பெரிய விஞ்ஞானம் தனுர் வேதக. எல்லாத்துடைய ஞானங்கள், அதாவது சக்தியின் ஞானங்கள். தனுர்ங்கிறது ஃபோர்ஸ் தான், உங்களுக்கு அம்ப தள்ளி விடக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், அது ஞானங்கள் இருக்குன்னு சொல்றார். தண்டக, இந்த தண்டகங்கிறது சாதாரணமா கம்புன்னு எடுத்துக்கலாம் அர்த்தம், வியாக்கரண அர்த்தம். ஆனா அது அந்த தண்டக, அந்த கோள், எல்லா கோள்லயும் தான் அந்தந்த கிரகங்கள் சுத்தி கொண்டு இருக்கு. இப்ப நம்முடைய பூலோகம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோள் ஆக்சிஸ், அந்த கோளில இந்த பூமி சுத்துறது, அதுக்குள்ளேயே சுத்துறது. அதாவது பூமி சுற்றுற அளவு ஒரு 24 மணிக்கூருக்கு ஒரு சுற்று முடிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுலயே சுத்தணுமே, அப்பதானே நாளும் பகலும் வரும். அந்த தண்டகவுடைய அர்த்தம் தான் நான் எடுத்துக்கிறேன். தமயிதா, திருச் பிரத்திய ரூபம் தான் இது. தமனம், தமனங்கிறது தை தாத்துவும் வரலாம், தம் தாத்துவும் வரலாம். ஆனா தமனம்ங்கிறது எல்லாத்தையும் அடக்கக்கூடியவர்னு சொல்லலாம். தமனம்ங்கிறது எல்லாத்தையும் ஒரு அடக்கக்கூடியவர், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டவர்னு கூட சொல்லலாம். அதுக்கு தை கூட வரும். தைங்கிறது எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டவர். யாரு அந்த ரட்சணத்தையும் எல்லா கட்டுப்பாடுகளையும் நமக்கு கொடுக்கின்றார்களோ அவர் தான் தமயிதா திருச் பிரத்யத்துல. தமஹ, தமஹங்கிறது இதுதான் அர்த்தம். தமஹங்கிறது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது, அவருடைய சூரத்தனம் நிறைய. அதனால தமனங்கிறது எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது தமனம். அந்த தமக, அது கொடுக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவரும் சொல்லலாம். எல்லாத்தையும் ரட்சிக்க அடக்குமுறையினால அவர் அடக்க முடியும். சுவாமினால எல்லா துக்கங்களையும் அவரால் கட்டுப்படுத்த முடியும், அடக்க முடியும். அதுதான் இதோடைய அர்த்தம், பெரிய அர்த்தம் தான் இது. தமக, அவர் தான் அந்த தமக. அத 3 ஒரே அர்த்தம் தான் வரும். அந்த தண்டக, தமயிதா, தமகன் அப்படின்னு வரைச்ச. அபராஜிதக, பராஜிதக நான் சொன்ன மற்றவனால் ஜெயிக்கப்படவன். ஜிதங்கிறது விக்டரி, ஜீதேகா நான் நிறைய பார்த்தாச்சு. அபராஜிதாவும் நம்ம பார்த்தாச்சு. திருப்பி இந்த சொல்ல அவர் கொடுக்கக்கூடிய என்னத்தினாலன்னா, ஒருக்கா கூட அவர் அழுத்தமா அவர் சொல்கின்றார் சுவாமியை பத்தி. அபராஜிதகான தோல்வியே இல்லாதவர், எப்பொழுதும் வெல்பவர். அதாவது மற்றவர்கள் வெல்ல மாட்டார்கள் நம்மை, அதான் அர்த்தம். பராஜிதக, மற்றவர்கள் ஜிதக வின் பண்ணுவார்கள், வெல்வார்கள். பராஜிதக, பராஜிதக நேர்முறை அர்த்தம், ஆப்போசிட் மீனிங். ஹலாதி பிரத்யேக வரதுனால பராஜிதக.
சர்வ சக, எல்லாரும் கூடயும் தான். சக எங்கோ எல்லார் மனிதங்கள், ஜந்துக்கள், உயிரினங்கள், ஜீவனங்கள் உடைய சகவாசி அவர். எல்லா சர்வ சக, எல்லாருடைய சகம், தோழமைன்னு வச்சுக்கலாம். கூடவே இருப்பார், நம்ம கூடவே. சக நம்ம கூட, சகல பாடிதான் அவர். சக சர்வ சக நீயந்தா. நீயந்தா, நீயந்தாங்கிறது எந்தா, யந்திரணம், யந்தாங்கிறது எதுவுமே ஒரு கட்டுப்பாடு தான். எந்தா, எந்தாங்கிறது அதுதான் அர்த்தம். நீ வந்து ஒரு உபசர்க்கம், அது நீ எந்தான ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப ஒரு அடக்குமுறை நமக்கு தருவர். அவரும் பண்றாரு எல்லா கெட்ட துஷ்டத்திலையும் அடக்குமுறையான அடக்கன் இருக்காரு அவர். அதனால்தான் உலகம் நமக்கு சுமூகமா நன்றா சீராக போய்கொண்டிருக்கின்றது. பண்ணிட்டு இருக்காரு. சுவாமி இல்லாம பண்ணாம உலகம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்குமே. சூரியன் வந்து இங்க வந்து இடிப்பான், அங்க வந்து இடிப்பான், எல்லா சக்திகளும் இடிச்சுக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு. அதனால எல்லாத்துலயுமே ஒரு கட்டுமுறை. ஆனா அவரை அநியந்தா, அவரை கட்டுப்படுத்த முடியாது, அவரை அடக்க முடியாது. யாரால் அவரை அடக்க முடியாதோ அந்த அவர்தான் அநியந்தா. எவரால் அவரை அடக்க முடியாது, யாராலும் அவரை அடக்க முடியாது, கட்டுப்பாட்டுக்குள் நாம் நினைக்கிறபடி கொண்டு வர முடியாது. பக்தி தான். ஆனா நீங்க ஃபோர்ஸ், சக்தியினால அதனால அந்த அபிப்பிராயத்தை விட்டுட வேண்டியது. அவர் அநியந்தா, எல்லா சக்திக்கும் அப்பேற்பட்டவர். அவரை யாராலும் அவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாதுன்னு ஒரு அர்த்தத்துல. யமக, இந்த யமகங்கிறது பதஞ்சலி யோகத்துடைய அஷ்டத. யமகங்கிறது என்ன? விரதங்கள். விரதங்கள். நியமகங்கிறது நம்ம வந்து எதை நம்ம விருப்பங்கள் அப்படி கூட சொல்லலாம். நீ யமக நம்ம கட்டுப்பாட்டுகள், நம்மளுடைய இதுல வந்து அர்த்தங்கள் நிறையவே வரும். யமக அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்றதப்ப இது போனோம்னாக்கா விரதங்கள் சொல்லுவோம். நியமக வந்து நம்ம அதை கடைபிடித்தல் சொல்லலாம். நியமக நம்ம வாழ்க்கையில சிலதை கடைபிடிக்கணும், உண்மையை கடைபிடிக்கணும், சத்தியத்தை கடைபிடிக்கணும், அதெல்லாம் வந்து பக்தியை கடைபிடிக்கணும்னு சொல்ற மாதிரி நியமக. சுவாமி வந்து இப்போ நியமக அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவருக்கு ஒன்னும் கடைபிடித்தல்னு ஒன்னும் கிடையாது, அவருக்கு விரதங்கள்னு ஒன்னும் கிடையாது, அவர் ஒரு நியம சாஸ்திரங்களுக்கு வேண்டப்பட்டவர்னு அப்படின்னு வராது. அவர் நியமக. நியமகங்கிறது சரியா பார்த்தா கடைபிடித்தல். வாழ்க்கையில சில சட்டதிட்டங்கள், சில கோட்பாடுகள் எல்லாம் கடைபிடித்தல் சொல்லலாம். நியமக. நீ ஒரு உபசர்க வந்து இல்லாதவர், அதுக்கெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அந்த எதிர்முறை அர்த்தம். அர்த்தம்னா அவருக்கு அந்த கட்டுப்பாட்டுகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். யமக. யமகங்கிறது விரதம். இந்த யமக, அப்புறம் நியமக, ஆசனம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், தரணம், தியானம், சமாதி எல்லாம் இந்த அஷ்டாங்க யோகத்துல வருது பாணினியோடு. அதனால யமகங்கிறது யம அப்படிங்கிறது அது வந்து விரதம், ஒரு அனுஷ்டானங்கள் கடைபிடிக்கிறது, அதெல்லாம் தான். சோ யமகங்கிறது அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. யமக அவருக்கு ஒரு அனுஷ்டானம் அவர் தேவையில்லை. அவர் ஒன்னும் நம்மள மாதிரி மனிதர்கள் அல்ல, அவருக்கு விட தெய்வம் இல்லை. அதனால அனுஷ்டானங்கள் ஒன்றும் அவருக்கு கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதான் யமக. யமக. யமகங்கிறது கடைபிடித்தல், விரதம் கடைபிடித்தல். இது யமக, அதுக்கு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து இந்த எண்களை சொல்லிடுறேன். 857 தனுர் தரக, 858 தனுர் வேதக, 859 தண்டக, 860 தமயிதா, 861 தமக, 862 அபராஜிதக, 863 சர்வசக, 864 நியந்தா, 865 நியமக, 866 யமக. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வைஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.